என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், கீரைகள். இது 3ம் அவர்களது உணவுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர். ஸோ இதையும் அவங்க உணவுல சேர்த்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெறிக்கட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுவல்லாமல் பொதுவாக எல்லா வயதினருக்கும், எல்லா பாலினத்தவருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சிறுநீரக கற்கள். ஸோ இந்த சிறுநீரக கற்கள் எந்த எந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல், வலி போன்றவை இருக்கும் அப்படின்னா, அந்த சிறுநீர் தாரைன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக்ல வந்து சிறுநீரக கல் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. அதாவது அது அது வந்து சொருகிக்கொண்டு அந்த யூரின் வந்து கடத்தப்படுவத வந்து தடுத்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வலி, வேதனைகள் ரொம்ப நேரமா வந்து சிறுநீர் தேங்கி இருக்கிறதுனால, இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவை ஏற்படுவதனால அவர்களுக்கு வலி, வேதனைகள் வந்து அதிகமாக இருக்கும்.